ஸோ இது வரைக்கும் பிரபு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அந்த கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூடவே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், ஸோ உங்களோட ஜியோ ரீசார்ஜ், அதாவது 399 ரூபா ரீசார்ஜ் வந்து எப்படி வந்து 224 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மை ஜியோ ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ரீசார்ஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசார்ஜ் இதுக்கு போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரீசார்ஜ் யுவர் நம்பர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் உங்களுக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜ் ஒரு நம்பருக்கும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளான் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் எந்த பிளான் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 175 ரூபா வரையும் கேஷ்பேக் வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 399 ரூபாங்கிற அந்த பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை டிஸ்கவுண்ட் வவுச்சர் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டுருக்கோம். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து 50 ரூபா வந்து கம்மியாயிரும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா யூபிஐயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம், கூகுள் பே அதுமாரி கொடுத்துருவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பே யூபிஐ அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமேசான் பேக்கு போயிடும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அமேசான் பே அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன்னா ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியம் டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அமேசான் பேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூபிஐ ஆட் பண்ணுற மாதிரி தான் நார்மலாக எப்படி நீங்கள் யூபிஐ ஆட் பண்ணுறீங்க அதே மாதிரி ஆட் பண்ணிட்டு ஸோ உங்களோட பேமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணிடுங்க. ஸோ பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அமேசான் பேமெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மைஜி ஆப்பில் 50 ரூபா கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமேசான் பேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா வந்து கேஷ்பேக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அமேசான் அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ கேஷ்பேக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியம் இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் மற்றவங்களை ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இதில் வந்து அமௌண்ட் வரும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் பண்ண கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே அமேசான் பே அப்படின்னு இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய அமேசான் பே பேலன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 109 ரூபா இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மை ஜியோப்பில் ஒரு 50 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 109 ரூபா அமேசான் பேயில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரான்சாக்ஷன் வந்து நான் வந்து காட்டுறேன். யுவர் ட்ரான்சாக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேஷ்பேக் ஹிஸ்ட்ரி வந்து காட்டுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அமேசான் பேயில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேஷ்பேக் வந்து 75 ரூபா தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு மேலே ஜியோ ரீசார்ஜ் அதுமாரி பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% வரையும் கேஷ்பேக் தராங்க. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் ஸோ நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 349 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம். ஸோ நம்ம கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா 34 ரூபா 90 பைசா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அமேசான் பேயில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 ரூபா கேஷ்பேக் தருவாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ரீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணிங்களா அமேசான் பே மூலிமா உங்களுக்கு 50 ரூபா வந்து கேஷ்பேக் தருவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 175 ரூபா கிட்ட வந்து கேஷ்பேக் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் வந்து எந்த ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.